நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம அபிஷேக் இருக்கார்ல, அபிஷேக் வந்து ஹாஸ்பிட்டல்லேயே போய் விஷ மருந்த வந்து அவங்க ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவருக்கு வந்து ஏத்தி விட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம கத்தி எடுத்துட்டு மதுமிதா வந்து தீர்த்து கட்டுறதுக்காக நைட் நேரத்தில கத்தியோட நின்னுகிட்டு இருக்காரு. அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோனேமே வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து மதுமிதா, அதுக்கடுத்து சந்தோஷ் எல்லாருமே இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேருமே வந்து பிளட்டுக்காக எல்லார்டையுமே கால் பண்ணி ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வீட்ல பார்த்தா பாட்டி வந்து சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்காங்க. என் பேரன் வந்து யாருக்குமே வந்து தப்பா கூட எதுவும் நெனச்சதில்ல. ஆனா அவனுக்கு போய் இப்படி ஒரு கஷ்டம் வந்துருச்சே! எப்படியாவது வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்கிறவன் வந்து பொழச்சிரணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டுறாங்க. அந்த நேரத்தில பார்த்துக்கிட்டோம்னா, கௌதமுக்கு வந்து ஒரு ஃபோன் வருது. யார் இது? அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அட்டெண்ட் பண்றாங்க. பார்த்தா அபிஷேக் இருக்கார்ல, அவர் தான் மாறு வேஷத்தில இருந்துக்கிட்டு ஒரு இடத்துல இருந்து கால் பண்ற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. "என்ன கௌதம் பயமா இருக்கா? ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவன் இறந்துருவான்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கியா?" அப்படிங்கிற மாரி சொல்கிறாங்க. "டேய் யார்ரா நீ? உனக்கு என்னடா வேணும்? ஏன்டா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க?" அப்படிங்கிற மாரி சொல்கிறாங்க. "ஏய் நான் சொல்கிற ஒரு உண்மைய நீ கேளு. இப்போ ஹாஸ்பிட்டலில் ஒருத்தன் சாக கிடக்குறானே, அதுக்கு காரணமே நான் தான். நான் தான் அவனை வந்து கொலை பண்ணுறதுக்காக இப்படி பண்ணேன். என்ன பண்ணுறது? கொஞ்சம் தப்பிச்சிட்டான். ஆனால் அவன் பிழைக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அவன் பிழைக்கிறதுக்குள்ளே அவனோட கதையை நான் முடிச்சிருவேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "டேய் ஏன்டா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? நீ யார்ரா? உனக்கு என்னடா வேணும்? அதை சொல்றா." அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் வந்து டென்ஷன் ஆயிடுறாங்க. "ஓ எனக்கு என்ன வேணும்னு கேட்குறியா? இங்கே பாரு நீயா போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் நான் தான் வந்து அவனை கொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சரண்டர் ஆயிரு. பேசாமல் போலீஸ் ஸ்டேஷனில் கழுதி நின்றுட்டு கடை. அதை விட்டுட்டு வெளியில் வந்துட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா இப்படி தான் நடக்கும். நான் சொல்கிறத கேட்கலைனா என்ன நடக்கும் தெரியுமில்ல? உன் பொண்டாட்டி மது இருக்கால, அவள் வந்து ஹாஸ்பிட்டலில் தானே இருக்கா. அவள் வீடு திரும்பவே மாட்டாள். வீடு திரும்புகிறப்ப அவளை முடிச்சிருவேன்." அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. டேய் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. டக்குன்னு பார்த்தா பாட்டி வந்து வந்துடுறாங்க. ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாங்க. "என்ன கௌதம் என்னாச்சு? ஏன் இப்படி கோவமாக பேசிக்கிட்டு இருக்க?" அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, "இல்லை பாட்டி ஒரு ஃபோன் கால் அர்ஜென்ட்டு, அதான் அப்படி பேசினேன்." அப்படி சொன்னோன்னே, "வேறு எதுவும் பிரச்சனை இல்லையேப்பா?" அப்படின்னு சொல்லி பாட்டி வந்து கேட்குறாங்க. "அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை பாட்டி." அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. உடனே கௌதம் வந்து டக்குன்னு வந்து சந்தோஷுக்கு கால் பண்ணுறாங்க. "டேய் மதுமிதா எங்கடா இருக்காங்க?" அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, "சொல்லு மச்சான் பக்கத்தில் தான் இருக்காங்க." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "சரி நான் சொல்கிறத மட்டும் கேளு, நீ எதுவுமே ரியாக்ட் பண்ணாத சரியா?" அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி நண்பா." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "இல்லை எனக்கு எவனோ அன்னோன் நம்பர்லேருந்து கால் பண்ணான். அவன் வந்து மதுமிதாவை வந்து கொலை பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்கான்." அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, "என்ன நண்பா சொல்கிற?" அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகுறாங்க. "டேய் நான் தான் சொன்னேன்ல, ஷாக் ஆகாத, அப்படியே நான் சொல்கிறத மட்டும் கேளு சரியா?" அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சொல்லு நண்பா." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "எந்த காரணத்தை கொண்டும் மதுமிதா விட்டு நீ பிரியவே கூடாது. மதுமிதா கூடவே இரு." அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, "சரி நண்பா நான் கூடவே இருக்கேன்." அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க வந்து ஃபோனை வச்சிடுறாங்க. டக்குன்னு பார்த்தா மதுமிதாவுக்கு வந்து திருப்பி அபிஷேக் வந்து கால் பண்ணுறாரு. கால் பண்ணவுடனே அவங்க வந்து அட்டெண்ட் பண்ணுறாங்க. "யார் இது? அன்னோன் நம்பர்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஹலோ யார் நீங்க?" அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, "நான் யாருங்கிறத விட நான் சொல்கிற விஷயம் என்ன பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க." அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, "என்ன விஷயம் சொல்லு." அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, "அங்கே படுத்திருக்கான்ல அவன் வந்து பிழைக்க மாட்டான். உன் ஹஸ்பண்ட் இருக்கான்ல அவன் வந்து போலீஸு கேஸுன்னு சொல்லிட்டு உள்ளே போய் கழி திங்க போகிறான். அது உண்மை." அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "டேய் யார்ரா நீ? உனக்கு என்னடா வேணும்?" அப்படிங்கிற மாதிரி கேட்டவுடனேயும், "எனக்கு எதுவுமே வேண்டாம். உன் புருஷன் வந்து ஜெயிலுக்குள்ளே போகணும். அதான் என்னோட ஒரே எண்ணம். கூடிய சீக்கிரம் அவன் போயிடுவான். அங்கே வந்து இருக்கிறவன் வந்து பொழைக்கவே மாட்டான். அதுக்கு காரணமே நான் தான்." அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே மதுமிதா வந்து பயங்கரமான ஷாக் ஆகிடுறாங்க. இதை வந்து சந்தோஷ் வந்து நோட் பண்ணிடுறாங்க. "என்ன மதுமிதா? என்ன சிஸ்டர் என்னாச்சு?" அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும், "இல்லைங்க எனக்கு எவனோ அன்னோன் நம்பர்லேருந்து கால் பண்ணி அவன் பொழைக்க மாட்டான். என் ஹஸ்பண்ட் வந்து ஜெயிலுக்கு போவார் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான்." அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, "இதே மாதிரி தான் சிஸ்டர் அவன் கௌதமுக்கும் அவன் கால் பண்ணியிருக்கான். 2 பேருக்குமே வந்து ஒரே ஆள் தான் கால் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். இவனை வந்து சும்மா விடக்கூடாது. உடனே கௌதம் கால் பண்ணுங்கள், இந்த விஷயத்தை சொல்லிடுவோன்னு." சொன்னோடனே கௌதமுக்கு வந்து மதுமிதா வந்து கால் பண்ணுறாங்க. "சொல்லுங்கள் மதுமிதா." அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் வந்து கேட்குறாங்க. "ஏங்க அன்னோன் நம்பர்லேருந்து ஒருத்தன் எனக்கு கால் பண்ணாங்க. கால் பண்ணிவிட்டு நீங்கள் ஜெயிலுக்கு போகிறது உறுதி, கண்டிப்பாக வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவன் பொழைக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க." அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, "உங்களுக்குமா? எனக்கும் தான் கால் பண்ணான். நான் உங்ககிட்ட சொல்லலை, நீங்கள் பயந்துருவீங்கன்னு சொல்லிட்டு மறைச்சிட்டேன். இதை சும்மா விடக்கூடாது. இருங்க நான் வந்து கமிஷனர் கால் பண்ணி அவன் எங்கேருந்து பேசுகிறான், அவன் யார் என்னன்னு வந்து ட்ரேஸ் அவுட் பண்ண சொல்கிறேன். நீங்கள் மட்டும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்க. நீங்கள் வேணால் வீட்டுக்கு வந்துருங்க, அங்கே இருக்க வேண்டாம்." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "இல்லை நான் இங்கே தான் இருப்பேன்." அப்படின்னு சொல்லிட்டு மதுமிதா வந்து அடம் பிடிக்காங்க. "இல்லைங்க நீங்கள் அங்கே இருக்கக்கூடாது, உடனே கிளம்பி வாங்க." அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கௌதம் சொன்னோடனே, "இல்லைங்க இந்த பிரச்சனைக்கு காரணம் நான் தான். அவன் வேறு கால் பண்ணியிருக்கான். இவன் வேறு உயிரோடு இருக்க மாட்டான்னு சொல்லியிருக்கான். இவர் உயிரோடு இருக்கிற வரைக்காவது நான் இங்கே தான் இருக்கணும், இந்த இடத்த விட்டு நவர மாட்டேன்." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "சரி பார்த்துருங்க, சந்தோஷ்ட ஃபோனை கொடுங்கன்னு." சொன்னோன்னே சந்தோஷ்டையும் சொல்லிடுறாங்க. "டேய் மதுமிதா வந்து பாதுகாப்பாக பார்த்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு." அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, "சரி நண்பா நான் பார்த்துக்கிறேன்னு" சொல்லிட்டு அவர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தா அந்த ஆக்சிடென்ட் ஆகி கிடந்தார்ல அவர் வந்து துடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. உடனே நர்ஸ் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கத்தி கூப்பிடுறாங்க. வந்து செக் பண்ணி பார்க்காங்க. டாக்டரு நர்ஸ் எல்லாமே செக் பண்ணி பார்க்காங்க. பார்த்த உடனே பார்த்துட்டு வெளியில் வந்தோடனே நம்ம மதுமிதா வந்து கேட்காங்க, "என்ன என்ன டாக்டர் ஆச்சு, என்னாச்சு?" அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, "ரத்தம் ரெடி பண்ணிங்களா இல்லையா? அவரோட பாடி கண்டிஷன் ரொம்ப மோசமாகிக்கிட்டே இருக்குது. சீக்கிரமாக ரத்தம் ஏற்றி ஆகணும்.
இல்லைன்னா அவர் பிழைக்கவே மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அவங்க ஒய்ஃப் வந்து அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. ஏம்மா கொஞ்சம் அமைதியாக இருங்கம்மா, கண்டிப்பாக காப்பாற்றிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னங்க அடித்து போட்டு காப்பாற்றிடுவோம்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் மதுமிதாவுக்கு வந்து ஞாபகம் வருது. அவங்க ஃப்ரெண்டு வந்து உன்கிட்ட இருக்கிறது ரேர் குரூப்டி பிளட்டு இதுக்கு அது தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு டைம் வாங்கியிருப்பாங்க. உடனே மதுமிதா டாக்டர்கிட்ட சொல்லுவாங்க, என்னோட பிளட் குரூப்பும் ரேர் குரூப் தான் டாக்டர், என் பிளட் குரூப்பை செக் பண்ணுறீங்களான்னு சொன்னோடனே அங்கே நர்ஸை கூப்பிட்டு செக் பண்ண சொல்லுவாங்க. நர்ஸு வந்து செக் பண்ணி பார்த்தா அந்த ஆக்சிடென்ட் ஆனவருக்கும் இவனுக்கு மதுமிதாவுக்கும் ஒரே பிளட் குரூப்பு. அதை பார்த்தோன்னே பயங்கரமான சந்தோஷமாயிடுவாங்க. உடனே என்னோடய பிளட் எடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. நம்ம மதுமிதா வந்து சரின்னு சொல்லிவிட்டு மதுமிதாட்ட வந்து பிளட் எடுத்து அந்த அடிபட்டான்ல அவனுக்கு வந்து பிளட் ஏற்றுவாங்க. ஏற்றிட்டு வந்து டாக்டர்கிட்ட கேட்பாங்க, என்ன டாக்டர் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இப்போ தான் மேடம் வந்து பிளட் ஏற்றிருக்கோம், இனிமேல் வந்து அவர் உடம்பு வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுது என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, மேக்ஸிமம் வந்து பாசிட்டிவாக தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி சார், ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. அப்படியே உட்காந்துருந்த இடத்துல எல்லாருமே தூங்கிடுறாங்க. நைட் ஆயிடுது. அப்போ தான் அபிஷேக் வந்து முகமூடி போட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வராரு. கையில் வந்து விஷ ஊசியெல்லாம் எடுத்துகிட்டு வராரு. அவருக்கு வந்து ட்ரிப்ஸே ஏறிக்கிட்டு இருக்கு. அவர் அந்த ட்ரிப்ஸ்லேயே வந்து அது சரி அதை வந்து ஏற்றி விட்டுறாரு. ஏற்றி விட்டுட்டு வெளியில் வராரு. பார்த்தா மதுமிதா வந்து அந்த இடத்துல தூங்கிட்டு இருக்காங்க. இவளை சும்மா விடக்கூடாது, போகிறதான் போகிறோம், இவளை தீர்த்து கட்டிடுவோம்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து கத்தி எடுத்து உருவுற மாதிரி தான் காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.